விஜய் இப்பொழுது பணக்காரர். வசந்தகுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாராளுமன்றத்தில் அவரோட அஃபிடாவிட் வைக்கும்போதே பெரிய பணக்காரர். காங்கிரஸ் எம்பிலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் டு டிஸ்க்ளோஸ் இஸ் அசட் ஆன் ஒயிட். கருப்பு பணம் இல்லை, வெள்ளை பணத்தில் பணக்காரர் வசந்தகுமார். இந்த தீபாவளி நேரம், அதுக்கப்புறம் இந்த மார்ச் மாதத்துலலாம் வந்து நிறைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவால் வந்து டெட்லைனை முடிக்க முடியாது. அதாவது 10 லட்சம் விளம்பரம் பிடிக்கணும்னு இருக்கும் நிர்வாகத்தில். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் 9 லட்சம் தான் பிடிச்சிருப்பாங்க. மிச்சம் அந்த 1 லட்சம் இல்லை 50,000 சொச்சம் நிற்கும். அந்த டார்கெட்டை பண்ணால் தான் அவங்களுக்கு போனஸோ சம்பளமோ பிரச்சனை இல்லாமல் வரும். இன்னொன்று சீசனில் தான் அந்த வியாபாரம். அந்த மார்ச்னால் இறுதியை முடிச்சாகணும், தீபாவளினா அந்த சீசனை முடிச்சாகணும். எங்கேயுமே கதவு தட்டி தட்டி விளம்பரம் கிடைக்கல, யாருமே கொடுக்கலன்னும் போது இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் தெரியும். நேராக என்ன பண்ணிவிடுவாங்க, ஐயா வசந்தகுமார் வீட்டாண்ட போய் நின்றுடுவாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டால் கிடைக்காது, வீட்டாண்ட போய் நின்றுடுவாங்க. காலையில் போனால் பார்க்க முடியாது, அதனால் கரெக்டாக அந்த லஞ்ச் டைமுக்கு மேலே போவாங்க. இவர் மதியம் கொஞ்சம் தூங்குவார், பவர் நேப் எடுப்பார். தூங்கி எழுந்துச்சு வெளியில் வந்தோன்னா அவர் கண்ணெதிரில் பார்த்தா போதும். பார்த்தா ஒரு தீர்வு. பார்த்த உடனே என்னென்னா இல்லை விளம்பரம் வேணும். அப்புறம் கேட்பார், எவ்வளோ போகுது, பத்திரிக்கை எவ்வளோ விற்கிது, டிவியில் எவ்வளோ காட்சி போகுது கேட்பார். அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண மாட்டார். சரி விளம்பரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, விளம்பரத்தை போடுங்கன்னு, அந்த ஒத்த வார்த்தையை நம்பி போய் பல லட்சம் பல ஆயிரம் ரூபா விளம்பரத்தை போட்டுருவாங்க தைரியமாக. பணம் வருமா வராதா அந்த பயம் எதுவுமே இருக்காது. சொன்ன மாதிரி அந்த பணம் வந்து கிரெடிட் ஆகிடும். இப்போ இவங்களதெல்லாம் பணம் இன்கம் டேக்ஸு பணத்தை குறைச்சாரு, கம்மியாக காட்டினாரு, வரியை கட்டலை, அப்படி எதுவுமே கிடையாது அவரோட அந்த ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு மேபி எதனா இன்கம் டேக்ஸில் 1-2 ஒளிஞ்சிருக்கன்ற நான் பார்த்த வரை கிடையாது. அப்போது அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருந்தார். அவருக்கு பணம் கம்மி கிடையாது. விஜய் இப்பொழுது பணக்காரர். வசந்தகுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாராளுமன்றத்தில் அவரோட அஃபிடாவிட் வைக்கும்போதே பெரிய பணக்காரர். காங்கிரஸ் எம்பிலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் டு டிஸ்க்ளோஸ் இஸ் அசட் ஆன் ஒயிட். கருப்பு பணம் இல்லை, வெள்ளை பணத்தில் பணக்காரர் வசந்தகுமார். அந்த ஐயா வசந்தகுமார் ரோட்டில் நடந்து போகும்போது எதிரில் எவ்வளோ பேர் வந்தாலும் சிரிப்பார், வணக்கம் வைப்பார். இவராக வணக்கம் வைப்பார். அவங்க வணக்கம் வச்சோன்னா ஐயோ அப்படின்ட்டு அவங்க பெரிய வணக்கமாக வச்சு அவர் போகிற வரலும் கும்பிடுவாங்க. போனதுக்கப்புறம் அவரை பற்றி 2 நிமிஷம் பேசுவார். ஆள் மாறலையா, அதே வசந்தகுமாரியா, எம்பியா, இல்லை ஒரு பணக்காரரா, இல்லை ஒரு சாம்ராஜ்யம் அப்படியா இருக்கிறாரு, இன்னும் அதே மாதிரி இருக்கார். இது நான் பேசுகிறது சத்தியம். இது வந்து நான் அம்பை சமுத்திரம் ஆகட்டும் இல்லை நாங்குநேரி ஆகட்டும் ஒரு பத்திரிகையாளராக நிறைய பேர் போனப்போ நான் பார்த்துருக்குறேன்.